ஓகே கைஸ், இப்போ என்ன செஷன் பார்க்க போகிறோம் அப்படின்னா டேட்டா சென்டர் ஹார்ட்வேர் காம்போனன்ட்ஸ். ஒரு டேட்டா சென்டரில் என்னென்ன காம்போனன்ட்ஸ்லாம் இருக்குன்றதை பார்க்க போகிறோம், என்னென்ன ஹார்ட்வேர்லாம் இருக்குன்றதை பார்க்க போகிறோம். ஓகே, டேட்டா சென்டர் ஹார்ட்வேர். ஓகே, ஸோ ரவுட்டர் இருக்கும், ஸ்விட்சஸ் இருக்கும், ஃபயர்வால், இது ரேக் சர்வராக இருக்கலாம், இல்லை பிளேட் சர்வராக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். கேபிள்னால் ஒன்றும் இல்லை, நம்ம கனெக்டிவிட்டி கொடுக்குறோம் இல்லையா, ஸ்விட்ச்லேருந்து ஃபயர்வால்லேருந்து அது மாதிரி அதுக்கான கேபிள். பேக்கப் ஸ்டோரேஜ் ரிசோர்ஸ் ஒன்றும் இல்லை, ஸ்டோரேஜ், பவர் ஜென்ரேட்டர், கம்பல்சரி பவர் ஜென்ரேட்டர், கூலிங் டவர், பவர் சப்ளை சிஸ்டம். ஸோ இது எல்லாமே வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே, ஒரு டேட்டா சென்டர் கிரியேட் பண்ணணும், ஒரு டேட்டா சென்டரை வந்து உருவாக்கணும், நம்ம ஒரு டேட்டா சென்டர் பில்ட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஹார்ட்வேர் காம்போனன்ட்ஸ் எல்லாமே தேவைப்படும். இந்த ஹார்ட்வேர் எல்லாமே வச்சு தான் நம்ம ஒரு டேட்டா சென்டரை பில்ட் பண்ண முடியும். ஓகே, இப்போ நம்ம வந்து நெட்வொர்க்கிங்கில் ஐ மீன் ஜஸ்ட்டு நான் வந்து உங்களுக்கு ரவுட்டர்னா என்ன, ஸ்விட்ச்னா என்னன்றதை நான் சொல்கிறேன். இப்போ வந்து ரவுட்டர் கம்பெனிஸ்லாம் என்னென்ன இருக்காங்க, அதுக்கு நான் ரவுட்டர்னால் என்னன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி ரவுட்டர் கம்பெனிஸ்லாம் என்னெல்லாம் இருக்காங்க அப்படின்னா சிஸ்கோ இருக்காங்க, ஜுனிப்பர் இருக்காங்க, ஹெச்பி ரவுட்டர் இருக்காங்க, டெல், நோக்கியா, ஆவியா, இதெல்லாம் இருக்காங்க. ஸோ இதில் யார் மெயினாக இருக்காங்க நெட்வொர்க்கில் அப்படின்னா சிஸ்கோ இருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் த கம்பெனி சிஸ்கோ ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஜுனிப்பர் இருக்காங்க, சில கம்பெனியில் வந்து ஹெச்பி கூட வச்சுருக்காங்க, டெல் வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து ரவுட்டர் வெண்டார், ரவுட்டர் கம்பெனிஸ் கொடுக்குறாங்க இல்லையா, அந்த கம்பெனி, அந்தோடைய கம்பெனி நேம். ஓகே, ரவுட்டர்னால் என்ன அப்படின்னா, இப்போ ரவுட்டருக்கும் ஸ்விட்சுக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுமா? யாருக்காச்சும் ஏற்கனவே ஆல்ரெடி டெஸ்க்டாப் சப்போர்ட்லேயோ இல்லை நார்மலாக ஒரு நெட்வொர்க் இன்ஜினியராக இருக்கிறது தெரியுமா? டிஃப்ரென்ஸ் தெரியுமா? யாருக்காச்சும் தெரிஞ்சால் சொல்லுங்கள். ஸ்விட்ச் வந்து லோக்கல் ஏரியா நெட்வொர்க் கனெக்ட் பண்றது. ரவுட்டர் வந்து பாத்தீங்கன்னா கம்யூனிகேஷன் பண்றதுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, switch is like a centralizers like devices. Very good. Yes, connecting devices. ஓகே ஓகே கைஸ், ஓகே இப்போ நம்ம போயிடலாம் டாபிக் உள்ள. ரவுட்டர். ஓகே, ரவுட்டருக்கு முன்னாடி நான் ஸ்விட்சுக்கு வரேன். ஓகே, ஸ்விட்ச் கம்பெனிஸும் அதே தான் இருக்காங்க. சிஸ்கோ இருக்காங்க, ஜுனிப்பர் இருக்காங்க, அரிஸ்டோ, அருபா, இதெல்லாம் அருபா யூஸ் பண்ணுறாங்க நிறைய கம்பெனியில், ஹெச்பி. ஓகே, ஸ்விட்ச் அப்படின்னா என்ன அப்படின்னு நான் சொல்கிறேன். ஒரு ஸ்விட்ச், இப்போ ஒரு வீட்டிலே நீங்கள் வந்து ஸ்விட்சில் தான் எல்லாமே கனெக்ட் பண்ணி வச்சுருக்கீங்க. உங்கள் ஃபேன்லேருந்து, உங்கள் டிவியிலேருந்து எல்லாமே எது கூட கனெக்ட் ஆகிருக்கு? ஸ்விட்ச். ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள், உங்கள் வீட்டிலே எது கூட கனெக்ட் பண்ணியிருக்கீங்க? வாஷிங் மிஷின் எடுத்துக்கோங்க, ஃப்ரிட்ஜ் வச்சுக்கோங்க, வெசல் வாஷ் மிஷின் எடுத்துக்கோங்க, எல்லாமே வந்து ஸ்விட்சில் தான் கனெக்ட் ஆகிருக்கு. அது மூலியமாக தான் நம்மளுக்கு கனெக்ஷன் வருது, அது மூலியமாக தான் வேலை செய்யுது. கரெக்டாக அதே மாதிரி தான் ஒரு டேட்டா சென்டர் சர்வர் ரூமில் ஸ்விட்ச் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அது இல்லாமல் கனெக்டிவிட்டி எந்த ஒரு டிவைஸ்க்கும் நடக்காது. ஓகே ஓகே, இப்போது ரவுட்டர் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ ஒய்ஃபை நீங்கள் வீட்டில் வச்சுருக்கீங்க, உங்கள் ரவுட்டர் கொடுத்துருப்பாங்க. ஒய்ஃபை அந்த டிவைஸ், இப்போ வந்து ஆத்வே வச்சுருக்கீங்கன்னா அந்த ஆத்வேவுடைய ரவுட்டர் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஓகே, அது எப்படி அப்படின்னா, அது எதுக்காக ரவுட்டர் அப்படின்னா, இப்போ வந்து கம்யூனிகேஷனுக்காக. நான் நெட்வொர்க் மூலியமாக இப்போ நான் டைப் பண்ணுறேன் சம்திங், நான் டைப் பண்ணி உங்களுக்கு அனுப்புகிறேன், உங்களுக்கு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இது எல்லாமே வந்து ஒய்ஃபை மூலியமாக நான் பண்ணுறேன். அந்த ஒய்ஃபை வந்து ரவுட்டர் கூட கனெக்ட் ஆகிருக்கு. அது எல்லாமே வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொன்று நீங்கள் பார்க்குறீங்க. நான் ஒரு பப்ளிக்காக நான் ஒன்று போடுறேன் இல்லை பண்ணுறேன் அப்படின்னா அந்த ரவுட்டர், இன்டர்நெட் கனெக்ஷன் ரவுட்டர், அது மூலியமாக தான். ஓகே, இன்னும் சிம்பிளாக சொல்லப்போனால், நான் வந்து யூஎஸ், என்னுடைய கம்பெனி வந்து யூகேயில் இருக்குது. நான் வந்து இங்கே வேலை பார்த்துட்ருக்கேன். நான் வந்து ஏதோ ஒரு ஒர்க் விஷயமாக நான் வந்து டேட்டா வந்து ஷேர் பண்ணிக்கணும். நாங்கள் 2 பேரும் கொலாபரேட் பண்ணி ஒரு வேலை பார்க்குறோம். அந்த கொலாபரேட் பண்ணும்போது டேட்டா ஷேரிங் நிறையா நடக்கும். ஓகே, அந்த மாதிரி நடக்க சொல்ல நான் எப்படி வந்து ஷேர் பண்ண முடியும்? யூடியூப்பில் ஷேர் பண்ண முடியுமா? ஒரு பப்ளிக்காக நான் பண்ண முடியுமா? நான் கம்பெனியில் பார்த்துட்ருக்கேன், பண்ண முடியுமா? பண்ண முடியாது. ஓகே, ஜிமெயிலில் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. இல்லை வேறு எதுனா பப்ளிக்காக இன்டர்நெட் மூலிமா பண்ண முடியுமானா பண்ண முடியாது. பிகாஸ் கம்பெனி கான்ஃபிடென்ஷியல், எவ்வளோ செக்யூரிட்டி அதெல்லாம் இருக்குது. ஓகே, பட் நான் எப்படி பண்ணலாம் அப்படின்னா, இந்த நெட்வொர்க்லேருந்து இப்போ மும்பையில் இருக்க நெட்வொர்க்லேருந்து யூகேயில் இருக்க நெட்வொர்க்குக்கு கனெக்டிவிட்டி, ரவுட்டர் கனெக்ஷன். ஸோ இந்த நெட்வொர்க் கனெக்ஷன்லேருந்து அந்த நெட்வொர்க் கனெக்ஷனு ஏற்படுத்தி கொடுக்கறது தான் ரவுட்டர்.
ஸோ இதுதான் ரவுட்டர் டிவைஸ் நெட்வொர்க். இது யார் மேனேஜ் பண்ணுவாங்கன்னா நம்ம இல்லை. ஓகே, கம்ப்ளீட்டாக நெட்வொர்க் டீம் இருப்பாங்க. நெட்வொர்க் மேனேஜ்மெண்ட்டுக்காகவே நெட்வொர்க்கிங் நம்ம எப்படி விஎம்வேர் அட்மினிஸ்ட்ரேட்டராக விஎம்வேரை மேனேஜ் பண்ணுறதுக்கு நம்ம இருக்கோமோ அதே மாதிரி ஒரு இன்ஃப்ரான்னு எடுத்துக்கிட்டோன்னா என்னென்ன டீம்லாம் இருப்பாங்கன்னா விஎம்வேர் டீம் இருப்பாங்க, விண்டோஸ் டீம் இருப்பாங்க, லினக்ஸ் டீம் இருப்பாங்க, ஸ்டோரேஜ் டீம், நெட்வொர்க் டீம், பேக்கப் டீம். ஓகே, இவ்வளோ டீம் இருப்பாங்க. இந்த இந்த ரவுட்டர், ஸ்விட்சு, ஃபயர்வால் இதெல்லாம் யார் மேனேஜ் பண்ணுவாங்கன்னா நம்ம இல்லை, நெட்வொர்க் டீம். ஜஸ்ட் இது உங்கள் நாலேஜுக்காக கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஒரு டேட்டா சென்டரில் எப்படி பில்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக இது தெரிஞ்சுக்கணும். ஓகே, கேபிளிங் பண்ணணும், நெட்வொர்க் கனெக்ஷன் கொடுக்கணும், ரவுட்டர் பண்ணணும், இதெல்லாம் யார் பண்ணுவா? கேபிளிங் கனெக்ஷன் யார் பண்ணுவா, ஹெல்ப் பண்ணுவா? நெட்வொர்க் சம்மந்தப்பட்ட கான்ஃபிகரேஷன்லாம் யார் பண்ணுவா அப்படின்னா நெட்வொர்க் டீம். ஓகே, இந்த ரவுட்டர்னா என்ன அப்படின்னா கம்யூனிகேட்டிங் பிட்வீன் ஃப்ரம் ஒன் ரவுட்டர் டு அனதர், ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர். த கம்யூனிகேஷன் விட் பி வெரி ப்ரைவேட் செக்யூர்டு ஒன். இதுக்காக தான் ரவுட்டர் யூஸ் பண்ணுறாங்க. ஓகே ஓகே, இப்போ ரவுட்டர்னால் என்னென்னு தெரிஞ்சிச்சு. ரவுட்டரில் என்னென்ன கம்பெனி இருக்காங்க, என்னென்ன யூஸ் பண்ணுறாங்கன்னா, நான் வேலை பார்க்குறதெல்லாம் சிஸ்கோ யூஸ் பண்ணுறோம். முன்னாடிலாம் நான் பார்த்தது வந்து ஜூனிப்பரில் இருக்குது. இதை நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. நீங்கள் இப்போ வந்து ஒரு கம்பெனிக்கு போனீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட்டு அவ்வளோ இன்டெப்த்தாக தெரிஞ்சுக்கணும்னு இல்லை, என்ன நெட்வொர்க் யூஸ் பண்ணுறாங்கன்றதை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கினீங்கன்னா உங்களுக்கு தான் ஆட் ஆன் அட்வான்டேஜ். நீங்கள் வந்து ஒர்க் பண்ணும்போது ரொம்ப ஒரு ட்ரபிள் ஷூட்டிங் பண்ணும்போது ஓகே இது சிஸ்கோவா, ஓகே இப்படி இருக்கும். இதுக்கெல்லாம் ஒரு சர்டிஃபிகேஷன்லாம் இருக்குது. நம்ம எப்படி விஎம்ஆர் சர்டிஃபிகேஷன் இருக்கோ, லைக் விசான் சர்டிஃபிகேஷன், டிசிபி வி சென்டர், தட் லேட்டஸ்ட் ஒன்று வந்துருக்கு இல்லையா, அது நிறைய சர்டிஃபிகேஷன் இருக்கு இல்லையா. இப்போ அஜூரில் எவ்வளோ இருக்குது, AC 900, AAC 104 இது மாதிரிலாம் இருக்குல்ல. அது மாதிரி இது நெட்வொர்க் சர்டிஃபிகேஷனும் இருக்குது. ஸோ அதெல்லாம் நெட்வொர்க் டீம் பார்த்துப்பாங்க, நம்ம அதை மேனேஜ் பண்ணுறதில்ல. பட் தெரிஞ்சுக்கோங்க இது. ஓகே, இது இப்படி தான் ரவுட்டர் இருக்கும். ரவுட்டர் இப்படி தான் இருக்கும். இந்த ரவுட்டர் பேஸ்ட் ஆன் இது வந்து எல்லாமே வந்து போர்ட் கனெக்ஷன். இது எல்லாமே வந்து போர்ட். இதுதான் ஈத்தர்நெட் போர்ட்டு, இது வந்து ஃபைபர் சேனல் போர்ட்டு. நான் என்ன சொல்லியிருந்தேன்னா ரவுட்டர்லாம் வாங்கும்போது, ஸ்விட்ச் வாங்கும்போது மெயினாக ஸ்விட்சுக்கு போகிறவங்களுக்கு இதெல்லாம் வாங்கும்போது மெயினாக வந்து போர்ட்டை பேஸ் பண்ணி தான் காஸ்ட் இருக்கும் ஸ்விட்சை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இப்போ வந்து இப்போ ஸ்விட்ச் நம்ம வீட்டிலே வந்து ஸ்விட்ச் வந்து ஒரு 2 ஸ்விட்ச் மட்டும் வச்சுருப்போம், இல்லை 4 ஸ்விட்ச் வச்சுருப்போம், இல்லை 10 ஸ்விட்ச் வச்சுருப்போம். கரெக்டாக அது மாதிரிலாம் இருக்குது. அதே மாதிரி தான் சர்வருக்குமே அப்ளிகபிள் ஆகும். சர்வருக்கு வந்து எப்படி பேஸ் பண்ணுவாங்கன்னா போர்ட்டை வச்சு நம்ம வந்து காஸ்ட் ப்ரைஸை வந்து டிஃபைன் பண்ணுவாங்க. இது நெட்வொர்க் ஸ்விட்சுக்கு சொல்கிறேன். ஓகே, ரவுட்டரும் இதே மாதிரி தான் இருக்கும். ரவுட்டருக்கும் ஸ்விட்சுக்கும் டிஃப்ரென்ஸ் ரொம்ப ஸ்லைட் டிஃப்ரென்ஸாக தான் இருக்கும். நீங்கள் பார்க்கும் போதே தெரியும். இது ரவுட்டர் இப்படி தான் இருக்கும். இதுதான் ஈத்தர்நெட் கேபிள். ஓகே, இதுதான் ஈத்தர்நெட் கேபிள். இதை பார்த்துருக்கீங்க. இதெல்லாம் இது கூட தான் கனெக்ட் பண்ணுவோம். ஜஸ்ட் ஓகே, ஸோ இது வந்து ஸ்விட்ச். இப்போ இது நான் ரவுட்டர் இப்படி தான் இருக்குன்ற பார்த்தாச்சு. இப்போ ஸ்விட்ச் அதே தான், சேம். நான் ஸ்விட்ச் என்ன சொன்னேன், கனெக்டிங் த டிவைசஸ். ஓகே, ஸோ அதில் யாரெல்லாம் இருக்காங்க, எந்தெந்த கம்பெனிலாம் இருக்காங்கன்னா சேம் இது தான். இதுலேயும் வந்து டெல் யூஸ் பண்ணுறாங்க, சிஸ்கோ, ஜூனிப்பர் இதெல்லாம் இருக்காங்க, அருபா இருக்காங்க. நான் வந்து இதில் அருபாலையும் வேலை பார்த்துருக்கேன், டெல்லில் வேலை பார்த்துருக்கேன், சிஸ்கோவில் வேலை பார்த்துருக்கேன், ஜூனிப்பர் ஆல்சோ. வேலை பார்த்துருக்கேன் மீன்ஸ் நான் வேலை பார்க்கல, என்னுடைய இன்ஃப்ராவில் இது இன்வால்வ் ஆகிருக்கு. இந்த நெட்வொர்க் இன்வால்வ் ஆகிருக்கு. ஓகே, அண்ட் தென் இதோடைய ஆர்கிடெக்ட் வந்து இப்படி தான் இருக்கும். ஸ்விட்சு இப்படி தான் இருக்கும். டிபெண்ட்ஸ் ஆன் த போர்ட், காஸ்ட் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும் நான் சொன்னேன். இது எல்லாமே வந்து நம்ம இது பண்ண மாட்டோம். நெட்வொர்க் டீம் வந்து டிஃபைன் பண்ணுவாங்க, வாங்கணும் இதை பண்ணணுன்றதை எல்லாமே அவங்க ஆர்கிடெக்ட் பண்ணுவாங்க. ஓகே, பேஸ்ட் ஆன் த ரெக்குயர்மெண்ட் ஆஃப் த பிஸ்னஸ். ஓகே, ஃபயர்வால்னால் என்ன, எல்லாருக்கும் ஓரளவுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஃபயர்வால்னால் என்ன அப்படின்னு. இப்போ நம்ம லேப்டாப்லேயே வந்து செக்யூர்டாக இருக்கும். நம்ம லேப்டாப்பில் இருக்க இன்ஃபர்மேஷன்லாம் செக்யூர்டு, வைரஸ் அட்டாக் ஆகாது அப்படின்றது நம்ம எப்படி வந்து நம்பி வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த ஃபயர்வால் வந்து டிசேபிள் பண்ணியிருப்போம். இது மாதிரி ஒரு லேப்டாப்கே இருக்கும்போது ஒரு சர்வர் லெவல் நம்ம வந்து ஒரு கம்பெனி ரன் பண்ணுறோம். ஒரு கம்பெனி இன்ஃபர்மேஷன் ஒரு டேட்டாவும் அவ்வளோ செக்யூர்டாக இருக்கணும் அந்த கம்பெனியில். அது எல்லாமே ஃபயர்வால் மூலியமாக தான் செக்யூர்டாக இருக்குது. எப்படி அப்படின்னா எந்த பேக்கெட் வந்து போகணும், சென்ட் பண்ணணும், ரிசீவ் பண்ணணுன்றது எல்லாமே ஃபயர்வால் தான் வந்து டிரான்ஸ்மிட் பண்ணோம். எப்படி பண்ணோம் அப்படின்னா ஃபயர்வால்ன்றது ஒரு
அது என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு பேக்கெட் நான் இப்போ சென்ட் பண்ணுறேன். இப்போ வந்து நான் இங்கேருந்து யூகேக்கு வந்து ஒரு டேட்டா அனுப்புகிறேன் அப்படின்னா, அந்த டேட்டாவில் எதனா ஸ்பேம் இருக்கா, இல்லை எதனா வந்து வைரஸ் இருக்கா அப்படின்றது எல்லாமே இந்த ஃபயர்வால் தான் அனலைஸ் பண்ணிவிட்டு பேக்கெட்டை சென்ட் பண்ணும். ஓகே, ஸோ அதுதான் ஃபயர்வால். ஒரு ஃபயர்வாலில் போர்ட், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சர்வர் நான் கொடுக்குறேன், என்னுடைய கஸ்டமருக்கு, என்னோடய எண்ட் யூசருக்கு ஒரு சர்வர் கொடுக்குறேன், ஒரு விஎம் க்ரியேட் பண்ணி கொடுக்குறேன். அந்த விஎம் க்ரியேட் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னா, ஆனால் எனக்கு வந்து ஒரு கண்டிஷன் இருக்குது, அவங்க வந்து இன்டர்நெட்டை ஆக்சஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், அந்த போர்ட்டை பிளாக் பண்ணிவிடுவேன். இல்லை வேறு எதனா ஆக்சஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா அந்த போர்ட்டை பிளாக் பண்ணிவிடுவேன். அது எல்லாமே எதில் பண்ண முடியும் அப்படின்னா இந்த ஃபயர்வாலில் தான் பண்ண முடியும். ஃபயர்வாலில் தான் நம்ம எல்லாமே பிளாக் பண்ணுறது, போட்டு அன்பிளாக் பண்ணுறது. அந்த ஃபயர்வால் தான் வந்து இந்த பேக்கெட் வந்து இது எப்படி டிரான்ஸ்மிட் ஆகும் அப்படின்னா, நம்ம டேட்டாவை அனுப்புகிறோம். ஓகே, ஆனால் ஃபயர்வாலை பொறுத்த வரைக்கும் ஒரு பேக்கெட்டாக கன்சிடர் பண்ணிக்கும். ஓகே, இந்த பேக்கெட்டில் எந்த இஷ்யூவும் இல்லை, எந்த வைரஸும் இல்லை, எந்த ராம்சம் எரரும் இல்லை, நம்ம அனுப்பலாம் அப்படின்றது இந்த ஃபயர்வாலுடைய வேலை தான் இது. ஓகே, ஃபயர்வால்னால் என்னென்னு புரிஞ்சிச்சா? இது ஃபயர்வால் டிவைஸ் இப்படி தான் இருக்கும். ஃபயர்வால்னா கிளியரா? Yes, ma'am. ஃபயர்வால் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட், அதுக்காக தான் நான் சொல்கிறேன். ஓகே, ஓகே, ஃபயர்வாலில் எந்தெந்த கம்பெனிலாம் இருக்காங்கன்னா, அகெயின் ஜுனிப்பர் இருக்காங்க, ஃபோர்ட்நெட் இருக்காங்க, இதில் வந்து நெட்டாப் இருக்காங்க, ஸ்டோரேஜ். இதில் வந்து இன்னொன்று வந்து ஃபயர்வாலில் வந்து பாலோ ஆல்டோலாம் இருப்பாங்க. நான் அது என்னென்னு நான் சொல்கிறேன். நான் வந்து எனக்கு வந்து முன்னாடி இருக்க கம்பெனியில் வந்து எனக்கு நெட்வொர்க் டிவைஸை ஆக்சஸ் பண்ணுறது ஒரு போர்ட்டல் வந்து ஆக்சஸ் கிடச்சிச்சு எனக்கு. ஓகே, ஸோ பாலோ ஆல்டோன்றது ஒரு ஆல்ரெடி நான் இங்கே காமிச்சிருப்பேன். ஃபயர்வால் வெண்டர்ஸில் ஓகே, இதை இந்த ஸ்லைடை ஸ்கிப் பண்ணிட்டேன். ஓகே, ஃபயர்வால் வெண்டர்ஸில் வந்து இவங்களாம் இருக்காங்க, பாலோ ஆல்டோ இருக்காங்க. இந்த பாலோ ஆல்டோ வந்து நான் முன்னாடி ப்ரீவியஸ் கம்பெனியில் வந்து எனக்கு இது ஆக்சஸ் இருந்துச்சு. இந்த ஆக்சஸில் நானே போர்ட் பிளாக் பண்ணிப்பேன், நானே போர்ட் அன்பிளாக் பண்ணிப்பேன். ஸோ அந்த அளவுக்கு எக்ஸ்டெண்டட் ஆக்சஸ் எனக்கு கிடச்சதுனால, ஏன்னா நான் ஒரு விஎம்வேரில் வேலை பார்த்துட்ருக்கேன், எனக்கு இப்போ ஃபயர்வால் எதனா பண்ணணும் அப்படின்னா நான் டிபெண்ட் பண்ணாமல் நானே பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் பட் எல்லா கம்பெனிலையும் அப்படி இருக்காது, எல்லா ஆக்சஸும் கொடுக்க மாட்டாங்க. ஆக்சஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப லிமிட்டடாக வச்சுருப்பாங்க, ஏன்னா செக்யூரிட்டிக்காக. ஒரு டீம்லேருந்து இன்னொரு டீமுக்கே போகிறதுக்கே வந்து நிறைய ப்ராசஸ் இருக்குது, நிறைய இருக்குது. இந்த ஃபயர்வால் வெண்டார் வந்து இந்த கம்பெனிலாம் இருக்காங்க. ஃபயர்வால்லாம் செக்யூர்டு. இப்போ ஒரு அப்பார்ட்மெண்ட்டு, ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், மும்பையில் வந்து அப்பார்ட்மெண்ட்டு சிஸ்டம் தான் எல்லா இடத்துலையும் வந்து அப்பார்ட்மெண்ட் சிஸ்டம். இந்த அப்பார்ட்மெண்ட் சிஸ்டமில் வந்து 30 மாடி இருக்குது, 40 மாடி இருக்குது, 50 மாடி இருக்குது. ஓகே, இப்போ வந்து ஒரு என் வீட்டுக்கே வந்து ஒருத்தர் கெஸ்ட்டு வராங்க அப்படின்னா ஈஸியாக அலோவ் பண்ணுற மாட்டாங்க. நான் வந்து எனக்கு வந்து ரெக்வஸ்ட் அனுப்புவாங்க, ரெக்வஸ்ட் அனுப்பி நான் அப்ரூவ் பண்ணால் மட்டும்தான் அவங்கள வந்து அலோவ் பண்ணுவாங்க, இல்லை அலோவ் பண்ண மாட்டாங்க. இது ஜஸ்ட்டு ஒரு நார்மலாக நம்ம ஹியூமனுக்கு நம்ம ஒரு வாழ்கிற இடத்துலே நம்மளுக்கு இந்த செக்யூரிட்டி இருக்கும்போது ஒரு கம்பெனியோட இன்ஃபர்மேஷன் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் ஒரு கம்பெனிக்கு. ஏன்னா இப்போ நான் ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குற ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனி, அவங்களுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கும் இல்லையா. நான் ஒரு டிஃப்ரெண்ட்டாக ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறேன், மேனுஃபேக்சர் பண்ணுறேன் அப்படின்னா அவங்கவுங்க கம்பெனிக்கு ஏற்ற மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக சீக்ரெட் ஃபார்முலா அதெல்லாம் நிறைய இருக்கும். அந்த ஒரு டேட்டாவில் கூட ஒரு டேட்டா மிஸ் ஆனாலுமே அவங்க இன்ஃபர்மேஷன் வெளியே லீக் ஆகிடும். ஸோ அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது தான் ஃபயர்வாலில் பொறுத்த வரைக்கும் ஒரு செக்யூரிட்டி. நான் என்னோடய டேட்டா அனுப்புகிறேன், அதை ஃபில்டர் பண்ணி கரெக்டான டேட்டாவை மட்டும் தான் சென்ட் பண்ணுறது தான் ஃபயர்வால். ஓகே, ஸோ இதுதான் ரவுட்டர், இதுதான் ஸ்விட்ச்சு, ஃபயர்வால். நெட்வொர்க்கிங்கில் ஓரளவுக்கு கிளியரா நெட்வொர்க்கிங் கான்செப்ட்? Yes, ma'am. Clear. Okay, great. Okay, I'll move on to other topic now.